ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ரவா பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச ரவையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு திரண்டு வந்ததுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஊறத்துக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம வெஜிடபிள்ஸை விட வெங்காயம் மட்டும் கொஞ்சம் சேர்ந்து வதங்கணும், இல்லைன்னா சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போது வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துறோம். பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துறதுங்க. இப்போது நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம துருகி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு இது அளவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ சேர்த்துனமோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேபேஜை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நான் அரை டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கொதிஞ்சு நமக்கு தனித்தனியாக உதிரியாக வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மாவை இன்னும் கூட 2 அழுத்தமாக கொடுத்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம இதை தேய்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லது மைதா மாவில் திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். கெச்சப்பில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த காரம் கிடைக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கெச்சப் கொஞ்சம் இலகி வரும். ஸ்டஃபிங்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு லேயர் லேயராக வரும். அதுக்காக தான் நம்ம நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறோம். இப்போது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் 4லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஒன்றா வச்சு அதில் கெச்சப் சேர்த்து அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் சேர்த்து அடுத்தது லேயர் அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போது நான் ஒரு 4 லேயர் ரெடி பண்ணி முடிச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம ஓரங்களை நல்லா ஒட்டிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் எதையும் போட்டு ஒட்ட தேவையில்ல, அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது நல்லா ஒட்டிக்கும். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம்.
ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் தடவுறோம். இப்போது ஒரு சில்வர் வடசட்டி வச்சுருக்கேங்க, அதில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுக்கிறேன். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இறக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் போட்டுக்கலாம். இதை இப்போ நான் 8 பீஸ் வரைக்கும் போட்டுக்கிறேன். நம்ம பீஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது அதோட கலர் சேஞ்சிங் உங்களுக்கு நல்லாவே தெரியுதில்ல. இந்த மாதிரி தான் எல்லா பீஸையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நமக்கு பப்ஸ் கலர் வந்ததுக்கப்புறமா தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது முன் பக்கத்தை திருப்பி போட்டிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போது 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி கெச்சப்போட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே எல்லா இதுவுமே ஸ்டஃபிங்கில் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி கெச்சப்போட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரவை வச்சு செய்கிறதுனால இது மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.